ஸோ இன்றைக்கி நம்ம நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நான் சொல்கிற சைஸஸில் மட்டும் தான். சப்போஸ் இந்த டிசைன் வந்து டபுள் எக்ஸலில் மட்டும் தான் இருக்குன்னா டபுள் எக்ஸலில் மட்டும் தான் இருக்குது. எம்எல் எக்ஸலில் அவைலபிளாக இல்லை. ஸோ எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான். இது டபுள் எக்ஸல்னா டபுள் எக்ஸலில் மட்டும் தான் இருக்குது. இதே கலர் இதே டிசைன் வந்து எக்ஸல்லையோ எம்லையோ எல்லையோ இல்லை. அந்த மாதிரி தான் பீசஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேரன் நியூபர்கர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஎஸ் பிராண்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே யூஎஸ்க்கு, அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. ஸோ நிறைய லாஸ்ட் டைம் வந்து வித்தவுட் பேண்ட் போட்டிருந்தோம். ஒன்லி டிஷர்ட் மட்டும் போட்டிருந்தப்ப எல்லாருமே அக்கா இதுக்கு எனக்கு பேண்ட் வேணும், பேண்ட்டோட போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் இந்த தடவை வித் பேண்ட்டோட, ஸோ எல்லாமே பேண்ட் அண்ட் டாப் வர மாதிரி நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது. அண்ட் பிராண்டட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து 3/4 பேண்ட் தான் வரும். மற்றபடி நார்மல் டாப்ஸில் எல்லாம் நார்மல் நைட் ட்ரெஸில் வந்து ஃபுல் பேண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்மளால் சுத்தமாக வீடியோ போட முடியல. ரொம்ப நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதாவது கொஞ்சம் டைம் கிட்ட கிடச்சா கூட நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் சுத்தமாக டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. நேற்று பசங்களோட ஆனுவல் டே இருந்தது 2 டேஸாக. ஸோ அந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து நேற்று உண்மையாகவே டைம் இல்லை, அதனால தான் போடலை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எப்படியாவது இந்த வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எல் 2 சைஸுக்குமே பத்துற மாதிரி செட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். எம்எல் இதில் வந்து இந்த 2 இதுவும் முக்கால் பேண்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் 3/4 பேண்ட்டு. ஓகே. ஸோ இந்த 3மே பிராண்டடு. ஸோ இந்த 3மே பிராண்டடு 3/4 பேண்ட்டு தான் அவைலபிள் வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் பேண்ட் வருது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் பிராண்டு. இது எல்லாமே வந்து ஃபாரின் பிராண்டில் உள்ள அந்த 3 செட்ஸுமே. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது காட்டிடுவேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு இது ஷோ பண்ணிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு 3/4 பேண்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு 3/4 பேண்ட் தான். இந்த சைஸ் வந்து எம்எல் 2 பேருக்குமே பத்தும். ஸோ எம்எல் இருக்கிறவங்க இந்த சைஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா டிஷர்ட் பாருங்கள், நல்லா இதுவாக இருக்கும், வித்தாக இருக்கும். இதில் எம் தான் போட்டிருப்பாங்க, பட் எல்லும் பத்தும். நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் ஃபிட்டிங்கில் போடுறவங்க எல் சைஸும் வாங்கிக்கலாம். எல் சைஸில் உள்ளவங்க இந்த டிஷர்ட் இந்த செட் வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் லூஸாக போடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து இது வந்து எல்லுக்கும் பத்தும். உங்களுக்கு பேண்ட் வந்து நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலையே. ஸோ சிலர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 3/4 பேண்ட் மாதிரி வரும் இந்த பேண்ட். ஓகே. எலிஃபென்ட் பிரிண்ட் இருக்குது. டிஷர்ட் வந்து நேவி ப்ளூ கலர், இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்த்துடுறேன். டாமி அண்ட் ஹைஃபயர். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஃபாரின் பிராண்டு. டாமி அண்ட் ஹைஃபயர். ஸோ யூஎஸ்க்கு அனுப்புகிற கலெக்ஷன் இது எல்லாமே. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்டரி கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எஸ் போட்டிருக்காங்க, பட் இது வந்து எஸ் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து எல்லுக்கும் பத்தும், எக்ஸ்எல் கூட பத்தும். அந்த இது ஹை பிராண்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபாரின் பிராண்டுங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இதுவுமே வந்து 3/4 பேண்ட் தான். கரெக்டாக உங்களுக்கு வந்து நீ வரைக்கும் வரும் இது. ஓகேவா? ஸோ நீ வரைக்கும் வர மாதிரி ஒரு 3/4 பேண்ட்டு. அழகாக ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ளாக் இதுலேயே உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எல் இருக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். 3/4 பேண்ட். ஓகேவா? அண்ட் இது இன்னொரு பிராண்டு, கேஎன் பிராண்டு, கேரன் நியூபர்கர். ஸோ கேஎன் பிராண்டு. இதில் வந்து எல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எப்போவுமே. எல் சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல் போடுறவங்க, எம் போடுறவங்க இந்த டிஷர்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த செட் எடுத்துக்கலாம். எக்ஸல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல நல்ல வித்து இருக்குது. பிராண்டடுங்கிறதுனால, பிராண்டட் ஐட்டம்ங்கிறதுனால இதுவுமே 3/4 பேண்ட் தான். ஓகே. ஸோ நீயோட கொஞ்சம் கீழே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு 3/4 பேண்ட் தான். பேண்ட்டுமே நல்லா வந்து எலாஸ்டிக் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஐட்டம், பிராண்டட் குவாலிட்டி ஐட்டம்ங்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ஐட்டம். காலர்லாம் உங்களுக்கு அழகாக பைப்பிங்கோட வந்துடும். இந்த பிராண்டு கூட நீங்கள் அமேசானில் போட்டு என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம். சூப்பரான ஒரு பிராண்ட். ஓகே. ஸோ நமக்கு லாட்டில் கிடச்சிது. ஸோ நம்ம வந்து செட்டாக எடுத்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். லாட்டில் கிடச்சிது. ஸோ இப்போது ஃபாரினுக்கு வந்து ஒரு 1000 பீசஸ் அவங்க அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீசஸ் செய்வாங்க. ஒரு 1000 பீசஸ் அனுப்புகிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஏன்னா ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 பீசஸ். பட் இதெல்லாம் டிஃபெக்டிவ் பீசஸ் கிடையாது. 10 பீசஸ் செய்வாங்களே. ஸோ 1000 மட்டும் தான் அங்கே அனுப்புவாங்க. மீதி 10 வந்து இங்கே லாட்டில் நின்றோம். ஸோ அதை வந்து லாட் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இது கிடச்ச செட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து டாமி ஹைஃபயர், ஹில் ஃபிகர், தப்பாக ரீட் பண்ணிட்டேன். டாமி ஹில் ஃபிகர். ஸோ இதுவும் வந்து எஸ் சைஸ் தான் போட்டிருக்காங்க, பட் எம்எல் யூஸ் பண்ணுற சைஸ். ஓகே. பார்க்க உங்களுக்கு எஸ் சைஸ்னு இதில் வந்து எஸ் சைஸ் போட்டிருப்பாங்க. எம்எல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் தான், பிராண்டட் ஐட்டம். அண்ட் இதுக்குமே உங்களுக்கு 3/4 பேண்ட்டு. இந்த மாதிரி
நீக்கு கீழே இந்த மாதிரி ஃபில் வந்துடுது. ஓகே, ஸோ என்ன ப்ரைஸ்ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த செட்ஸ் எல்லாமே எம்எல் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸல் உள்ளவங்க நெக்ஸ்ட் செட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே எம்எல். எக்ஸல் பார்த்தீங்கன்னா எம்எல்லாம் நோட் எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸல் சைஸ். நல்ல பெரிய பேண்ட்டாக இருக்கா, நல்ல ஒரு க்ரீம் கலர், பெய்ஜ் க்ரீம் கலர். இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் கலரில் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு டசர் கலரில் டிஷர்ட் சைஸ் வந்து எக்ஸல். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸல் சைஸு அண்ட் கரெக்ட் ஃபிட்டிங்கில் தான் இருக்கும், லூஸாக இருக்காது, கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக போடுவீங்க அப்படின்னா எல் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எல் எக்ஸல் உள்ளவங்க இந்த இது எடுத்துக்கலாம். எல் எக்ஸலுக்கு டைட் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் இல்லை. ஸோ எக்ஸலுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும், எல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான செட்டு. ஸோ ஒவ்வொருமே இதே மாதிரி செட்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த எக்ஸல் வந்து அழகாக ஒரு பிஸ்தா க்ரீனில் ஹலோ கிட்டி அண்ட் இதுக்கு நல்லா சாஃப்டியராக உங்களுக்கு வந்து ட்ரீ நல்லா அந்த தென்னை மரம் மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவுமே உங்களுக்கு ஃபுல் பேண்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து எல் எக்ஸல் உள்ளவங்க சூஸ் பண்ணிக்கலாம். எல் எக்ஸல் வந்து இந்த செட் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல் எக்ஸலில் இந்த கலர்ஃபுல் செட் ஒன்று நல்லா பேபி பிங்க்கில் டிஷர்ட்டு எக்ஸல் சைஸு. ஸோ எல் எக்ஸல் உள்ளவங்க இந்த செட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், இதெல்லாம் ரொம்ப அப்படி ஃப்ளஃபி அண்ட் ஃப்ளோயியாக இருக்குது. அந்த கிளாத் வந்து ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்குது. பேண்ட்டுமே உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. பேண்ட் வந்து மல்டி கலரில் ஹார்ட்ஸு லவ்லாம் எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட்டில் வந்து மல்டி கலர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல் எக்ஸல். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே எக்ஸலில் ப்ளூ கலர் டிஷர்ட்டு லவ் யுவர் செல்ஃப். ஓகே, இதுக்கு வந்து பேண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டு லீஃப் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு எல் எக்ஸல் உள்ளவங்க இந்த இது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டபுள் எக்ஸல் வந்து 2 தான் இருக்குது. ஓகே, டபுள் எக்ஸலில் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஹலோ வேர்ல்டு. ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸல் உள்ளவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் டபுள் எக்ஸலில் உள்ளவங்க பேபி பிங்க் கலரில் ஹலோ வேர்ல்டில் ஒரு டிஷர்ட்டு அழகாக இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளாத்லாம் சூப்பர் கிளாத். இங்கே பாருங்கள் எவ்வளோத்துக்கு வெறியுதுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸல் டபுள் எக்ஸல். ஓகே, ஆனால் இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு 3/4 பேண்ட் தான். ஓகே, ஸோ இதுக்குரிய பேண்ட்டு 3/4 பேண்ட் தான். நான் ஒன்று உங்களுக்கு வந்து இதில் வாயில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே எல்லாத்துக்குமே வந்து எடிட்டிங் பண்ணி மேலே வந்து டைப் பண்ணுவோன்னு தெரியல. மேலே வந்து சைஸும் ப்ரைஸும் மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து மற்றபடி உங்களுக்கு 3/4 பேண்ட்டா இல்லை ஃபுல் பேண்ட்டாங்கிறது நான் வாயில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டபுள் எக்ஸலில் இது வந்து 3/4 பேண்ட்டு, இது ஃபுல் பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து டிஷர்ட்டு நல்லா பட்டர்ஃப்ளைல இருக்குது. டபுள் எக்ஸல் சைஸு. இட்ஸ் மை மியூசிக் ஐ வில் கிவ் டு யூ டைப்பிங் லிரிக்ஸ் ஃப்ரம் மை சோல் டு யூ பேபி ஈகோஸ் வெர்ஷன். இதை எழுதியிருக்காங்க ஆஃப் நேச்சர். ஓகே, த மெலடி ஆஃப் நேச்சர். ஓகே, ஸோ நேச்சர் பற்றி இதை எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபுல் பேண்ட்டு. இந்த டபுள் எக்ஸல் வந்து உங்களுக்கு 3/4 பேண்ட்டு, இந்த டபுள் எக்ஸல் வந்து உங்களுக்கு ஃபுல் பேண்ட்டில் வருது. ஓகே, இதுவுமே நல்லா விரியுது. ஓகே, ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸலில் உள்ளவங்க இந்த சைஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் சொல்லியிருக்கோம், எல்லா சைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிடிச்சவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸில் வந்து இது கிடையாது, ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா இது வந்து போட்டுட்டு திரும்ப சம்டைம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நைட் ட்ரெஸ் எப்போவுமே ரிட்டர்ன் கிடையாது. இந்த மாதிரி செட்ஸில் வந்து ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ணிட்டு திரும்ப அனுப்புனாங்கன்னா அதை வந்து நம்ம மற்ற யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரிட்டர்ன் கிடையாது. அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, இல்லை இது கொஞ்சம் நமக்கு டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை விட பெரிய சைஸ் நீங்கள் எக்ஸல் எடுக்கிறதா இது பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக போட மாட்டீங்க, கொஞ்சம் லூஸாக போடுவீங்கன்னா டபுள் எக்ஸல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ் வேணுமா நிறையா. ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து சாரீஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். பட் சாரீஸ் மட்டும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து லாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். பட் வீடியோவே போடாமல் ரொம்ப நாளாக அப்படியே வச்சுக்கிட்டே இருந்துட்டோம். ஏன்னா ஃபுல்லாக சாரீஸில் தான் எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸஸும் வேணுமா, நைட்டி கூட எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து பண்ணுவேன். அதை வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும், சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சாரீஸாக தான் பார்த்து உங்களுக்கு சாரீஸ் அதில் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சாரீஸ் தான் நிறைய மோஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ப்ளவுஸுமே ரொம்ப கட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளவுஸுமே
சண்டே வீடியோ போட்டுக்கணும், அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சாரீஸ் நம்ம கான்சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், எந்த மாதிரி வேணும், அதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரேண்டமாக கலெக்ஷன்ஸ் போடுவேன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.